சுப்பிரமணி காட்டுக்கு செல்ல தடை. தொடர்ந்து அவரை காட்டுக்கு அனுப்பாது முருகன் விஷயம். தான் தூக்குறேன் 490 கிலோமீட்டர் இந்த நாளையோட முடிய போதும். பிராணி வந்து கூட காலம் வராது. எங்கட வீட்டையும் நாங்க நாய் வளர்க்குறேன் கேட்டு வரைக்கும் தான். வணக்கம், நான் கொள்ளிங்க. எல்லாருமே நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. சுப்பிரமணி காட்டுக்கு செல்ல தடை. இவ்வளோ தூரம் நடந்து வர அந்த சுப்பிரமணி சொல்ல போனால் இப்போ இன்னொரு 15 கிலோமீட்டருக்குன்னு சொல்கிறாங்க ஹொந்தைக்கு போகிறதுக்கு. உள்ள காட்டுக்குள்ளே இது போகுமா, இதில் அனுமதி மறக்கப்பட்டதா, இதில் விளக்கம் என்ன என்று சொல்லி எல்லாருமே இதை பற்றி தான் சிந்திச்சு கொண்டு இருக்காங்க. என்ன சொன்னால் இப்போ இந்த ஒரு புனித யாத்திரை, கதிராமத்துக்கு போகிற யாத்திரையில் செல்ல பிராணி இணைஞ்சதால் இப்போ எல்லார மனதிலையும் எடுக்கிற கேள்வி இதுதான். இந்த ஒரு செல்லப்பிராணி காட்டுக்குள்ளே போகுமா, போகக்கூடிய ஒரு அனுமதி கொடுக்கப்படுமான்னு சொல்லி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்காங்க. அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கு. அப்போ எல்லார மனதிலையும் இருக்கிற விஷயம் உண்மையாகவே இது காட்டுக்குள்ளே போகணும். காட்டுக்குள்ளே போகணும்னு சொன்னால் இப்போ நடைபயணமாக இல்லாட்டியும் கூட ஒரு சொல்லப்போக்குள்ள வாகனத்தில் என்னன்னா இதை ஏற்றி கொண்டு போகணும்னு சொல்லி தான் எல்லார மனதிலையும் எடுற ஒரு அந்த கேள்வி. அதுக்கான ஒரு விடையாத்தான் இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்ல போனால் இப்போ சுப்பிரமணிக்கு காட்டுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா என்ற ஒரு பதில் தார வீடியோ தான் இந்த வீடியோ. நானும் அந்த ஜியாசாமி என்ற ஐயாவோட நான் பேசினான். அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கான தெளிவான விளக்கம் அந்த ஜியாசாமி சொல்லியிருக்காரு. அவர் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க, இதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேன்மைகள் விளங்குக உலகம் எல்லாம். தற்போதைக்கு முருகன் செயலாலே அவரை சுப்பிரமணியம் என்பவரை நாங்கள் இன்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்னும் ஒழுங்கான முடிவு உகந்தேக்கில் போகிறதுக்கு உகந்த முருகன் ஆலயத்தில் தான் எனக்கு தெரியும். காட்டுக்கு இறக்க முடியாதாண்டு இதுவரைக்கும் எனக்கு எந்த பதிலும் வரவில்லை. தடை செய்தாச்சு கொண்டு போயலாதன்று எனக்கு இந்த அழைப்புதல் இன்னும் வரவில்லை. அப்படி வரவும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. அவரை நாங்கள் காட்டுக்களை இறக்கி எங்களோட உகந்த குருக்களின் பூசாரியார் பார்த்தனர் பாதை துறக்கிறதுக்கு அவரை வச்சு தான் துறக்கிற வேண்டிய முறையும். அது தொடர்ந்து அவரை காட்டுக்கு அனுப்பாது முருகன் விஷயம். அதை விட இனி எனக்கு கொழும்புலேருந்தும் அழைப்புதல் ஒரு ஆள் தந்தவா, இந்த மிருக வைத்தியசாலை பெரியவா தான் வந்து உகந்தையிலே 9ஆம் தேதி காலமே பாதை திறந்தோடனே நான் எடுத்து சென்று உங்கள் சுப்பிரமணியத்தை வீரச்சோலையிலே நான் ஒப்படைக்கிறேன் என்று அதுக்கு நான் ஆமதித்திருக்கிறேன். தச்சமைக்கும் காட்டுக்களாலே செல்ல வேண்டும் என்று அபிப்பிராயம் இருந்தால் சென்று கொண்டு போவோம். அப்படி அனுமதி தந்தா. ஆனால் இதுவரைக்கும் எனக்கு எந்த அழைப்புதலும் வர இல்லை. போல் சுப்பிரமணியத்தை தடை செய்திருக்கிறோம், கொண்டு போயிடாது கொண்டு இந்த போதும் போன்களில் போட்டு கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு உறுதிப்படுத்தப்படவில்லை. அது கொழும்புலேருந்து ஒரு மேடம் மிருக வைத்தியசாலை மேடம் ஒரு ஆள் போட்டிருக்கிறோம். எனக்கு அடிச்சு சொன்னவா நான் உகந்தையிலே 9ஆம் தேதி பாதை திறந்தோடனே சுப்பிரமணியத்தை தான் எடுத்து பாரம் எடுத்து கொண்டு வந்து வீரச்சோலையில் சார வேண்டும். அதுக்கு நான் ஓம்பட்டிருக்கிறேன். அதுக்கு மேற்பட்டது முருகன் செயல். அபிப்பிராயம் உகந்தவரையும் கொண்டு அவருக்கு ஒரு ஆள் அனுமதி கொடுக்கும். எது நடக்குமா கடவுள் சித்தம் நடக்கும். வந்துட்டார் 490 கிலோமீட்டர் இந்த நாளையோட முடிய போதவருக்கு விளையாடாம வந்துட்டார். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் கிடக்கு எங்களுக்கு உகந்தை போறதுக்கு. 15 கிலோமீட்டராக்கு அது வரையும் கொண்டு செல்வோம். அதுக்கு பிறகு முருகன் எடுக்கிற முடிவு. கதிராம கந்தனும் ஜன்னதியா கந்தனும் உகந்த முருகனும் எடுக்கிற முடிவு. நாங்கள் எடுக்கிற இல்லை தானாவே வந்தவன் தானாவே கதிராமத்துக்கு சென்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொடியானத்தில் நின்றவனுக்கு விஷயம் தெரியாது, இயக்கச்சியில் நின்றவனுக்கு தெரியாது, பட்டாப்பள்ளையில் நின்றவனுக்கு தெரியாது. ஆனால் உண்மையான நியாய கூட்டியிருந்தவனுக்கு தான் தெரியும் அங்கேருந்து வந்தது என்ன மாதிரியாண்டு. இதெல்லாம் சும்மா ஒரு பொன் வயந்தியலை போட்டு எங்களோட ஜாத்திரையை கொச்சப்படுத்தி அதால் நாங்களும் பெரிய கவலைப்படுறோம். சில எங்களோட ஜாத்திரை சாமியார் சரியான கவலையெல்லாம் மாறாங்க. இந்த மாதிரி கிடைச்சா தான் நான் கொண்டு போவேன். இல்லைன்னு சொன்னால் அவருக்கு வழி ஒன்று நான் பார்ப்பேன். ஏண்டா எங்க நம்பி வந்தவர் நான் இவ்வளோ தேசத்திலே, அப்போ நான் அதுக்கு ஒரு வழி நான் பார்ப்பேன். காட்டு கொண்டு மக்களுக்கு இதால் பாதிப்பு ஏற்படுமா? அப்படி ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா இவ்வளோ 490 கிலோமீட்டருக்கும் அவன் வந்திருக்கிறான். ஒருத்தருக்கு தீண்டினதும் இல்லை, ஒருத்தனோட எல்லாரோடையும் செல்லமாக தான் வளர்ந்து கொண்டு வந்திருக்கான். எந்த அடியாரோடையும் அது காட்டுக்குள்ள இறங்கினாலும் எல்லா அடியார்டையும் பண்ணி சாப்பிட்டோம் தான் போக பார்க்கும்.
ஆனால் ஒருவருக்கும் தீங்கு செய்யாதுன்னா நான் என்னுடைய உறுதி. இவ்வளோ காலத்துக்குள்ளே நடந்த சம்பவத்தில் இது ஒரு பெரிய அற்புதமான விஷயத்தை நான் யாத்திரையில் எனக்கு ஒரு அற்புதங்கள். ஆனால் இது மீண்டும் மீண்டும் அதைத்தான் கேட்குறோம். இந்த பொய் வசந்திகளை போட்டு அடியார்களையும் குழப்பி மக்களையும் குழப்புறது வேர்ட்ஸ் நான் நம்புகிறேன். உண்மை. நன்றி. இந்த தான் தூக்குறேன். எங்க உண்டு பாடப்படாங்க. அதுல வந்து வரும் இங்க வரும் இதுல வந்து ஐயா ரைட் கொஞ்சம் கூப்பிடுக்காது. சரியா சுப்பிரமணிய சுவாமி பாத்தீங்களா? எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? நன்றியா? அது அவ்வளவு தூரம் பயணிக்கணும். ஓ ஆனா அது இவ்வளவு தூரம் பயணிச்சது எங்கட அம்மா காணிச்சு. அது என்னண்டா மத்த நாய்கள் எல்லாம் முடி வராது, இடையோட இது செஞ்சிருங்க கலைப்புல நின்றுங்க. இங்க வந்தது எங்கட அம்மாக்கு இது அவ்வளவு கவலை. அவ்வளவு தூரம் அங்க பயணிக்குமே கதிர்காம யோசனை இல்லை. எங்கட அம்மா அப்படி இருக்காவும் அந்த அம்மா காய்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புமா. ஓட்டோல அம்மா அந்த பைக்கு கொண்டு வீட்டை வச்சுட்டு கிளாஸ்ல ஏத்தி கொண்டு அப்படி ஒரு ஆர்வத்துல அவரை பார்க்க வந்தீங்க. பாத்துட்டீங்களா? அவரை பத்தி சொல்லுங்களேன். அவரை பத்தி என்ன ஒரு அதிசயம் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு காலம் அந்த ஒரு நாய் என்றது ஒரு பிராணி வந்து இவ்வளவு காலம் வராது. எங்கட வீட்டையும் நாங்க நாய் வளர்க்குறேன் கேட்டு வரைக்கும் தான். இவ்வளவு காலம் வர்றது ஆச்சரியம் தான், உண்மையிலே ஆச்சரியம் தான். மற்றது மரக்கறி சாப்பிட்டு கொண்டுனக்குள்ள நம்மளாலே 2 நாளைக்கு மேல தாங்கி இல்லாது. உண்மையா இது கடவுள் அதிசயம் தானே சொல்லணும். எதுவும் அவங்கட ஒரு தலையீடு இல்லாம நடக்காது தானே. இது உண்மையா கடவுள் அதிசயம் சொல்லணும். உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். எனக்கு இப்ப பாக்கணும்ன்றதுதான். பார்த்த உடனே இப்ப வந்த உடனே எங்கன்ற மாதிரி தான். இவங்களுக்கு பெருசா கிளாஸ் போறதால அவக்கு பெருசான்றல நான் கதைக்கிறத வச்சுதான் அவரோட மைண்ட்ல எடுத்துக்கொண்டேன். கண்ணியம்மன் ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகிய இந்த பக்தர்கள் கூட்டத்துடன் செல்வச்சந்நிதி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து இந்த பக்த அடியார்களின் நடை பாத யாத்திரையுடன் இணைந்து கொண்ட சுப்பிரமணியம் என்கின்ற அந்த செல்வ பிராணி, நன்றியுடைய அந்த பிராணியும் இவர்களுடன் நின்ற இந்த தூரம் நடை பவனியாக வந்து எமது பாரம்பரிய மண்ணில் சங்கமங்கண்டி சங்கமனாண்ட இந்த பதியில் வருடா வருடம் நடைபெறுகின்ற இந்த நடைபவனியில் இவர்கள் முதலாக இந்த இடத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். இந்த ஆலயமும் பக்த அடியார்களாகிய அவர்களின் கவனத்திற்கு சில வார்த்தைகள் கூற வேண்டியுள்ளது. இதுவும் ஒரு பாரம்பரிய மன்னன் ஆண்ட ஒரு பிரதேசம். ஒண்ணு மண்டிரலையா? ஒண்ணு மண்டிரலையா? கடல்லையா? அவங்கள்ட்ட வராங்க நான் பாக்குறது.
சாப்பிட்றதா? பிள்ளையார் ஆலயம் இது செங்கோடி காட்டு பிள்ளையார் ஆலயம் தான் இது எல்லாரும் அழைப்பார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் இந்த பயில சிவனாலயம் தான் இருந்தது. பூர்வீக சைவ பழங்குடி மக்கள் விக்கிரகங்களை கண்டெடுத்து இந்த ஆலயத்தில் ஒரு மரத்துக்கு கீழே சிறிய ஒரு கொட்டில் பந்தல் போட்டு அதில் விக்கிரகங்களை மரத்துக்களை வைத்து தான் வழிபட்டு வந்திருக்காங்க. இது நிறைய இந்த பெரியத்தில் உள்ள பழைய ஆக்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியும். பாதையில் அந்த எல்லாம் ஒன்றும் இருக்கல. ஒற்றையடி பாதைலாம் யானை, புலி, கரடி இப்படியான பயங்கர விலங்குகள் இந்த காட்டு பிரதேசத்தில் இருந்தது. இதற்காக வருபவர்கள் பக்திபூர்வமாக கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை தொடர்புள்ளாகலாம் இங்கே உள்ளுக்க அதிகமாக வருவார்கள். காட்டு பயிர் இந்த பயிரில் யானை மிக இப்பொழுது கூட யானை வந்து எங்களுக்கு பல தொல்லப்படுத்தி இதனை இந்த ஆலயத்தை 1950ஆம் ஆண்டு 49ஆம் ஆண்டு ஒரு சிறிய ஆலயமாக இந்த ஆலயம் இங்கே உருவாக்கப்பட்டது. அந்த ஆலயம் நாங்கள் இந்த 1923ஆம் ஆண்டு இதனை இருந்த பழைய ஆலயத்தில் ஆலயத்தில் பின்பகுதி சில வெடிப்புகள் ஏற்பட்டபடியால் இந்த பகுதியில் உள்ள முக்கியமான குருக்கள் மாரை நாங்கள் அணுகி இந்த ஆலயத்தை வைத்து நாங்கள் பூசிக்கலாம் என்று கேட்டார்கள். இதனை நீங்கள் எடுத்து புதிய ஆலயங்கள் அமைக்க என்ற ஆலோசனையின்படி தான் 1924ஆம் ஆண்டு தை மாதம் 24ஆம் தேதி உரிய இந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது ஏறக்குறைய 3.5 கோடிக்கு மேற்பட்ட வேலைகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது வந்து அந்த காலத்தில் அந்த காலத்தில் இந்த ரோடு பாதை இருக்குல்ல, ஆங்கிலேயர் காலத்தில் இந்த பாதை போடப்பட்டது. பாத யாத்திரை பல நூற்றாண்டு காலமாக காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த அந்த நேரத்தில் இந்த இடம் ஒரு ஒற்றையடி பாதையாக வந்து கதிராம யாத்திரைகள்லாம் இங்கே தங்கித்தான் செல்வார்கள். இந்த கதிராம யாத்திரை நம்ம இலங்கை மக்களால் ஆரம்பிக்கப்படுது. இந்திய ஞானிகள் முனிவர் அவர்கள் தான் யாத்திரை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தான் கதிர்கிராமத்தில் கல்யாணகிரி முத்திரை சாமி என்று கேள்விப்பட்டிருப்பேன். அவர் தான் இந்த கதிர்கிராமத்தில் இந்த முருகன் ஆலயத்தை அமைத்தவர். அவரை தேடி முருகன் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகன் பள்ளியோட தினப்பணத்தில் அவ வந்து சாதாரண புறமாகுது. அவரை திருமணம் செய்தபடியால் தெய்வானை அம்மை இந்த கல்யாணகிரி முத்தியசாமி அவரை கூட்டி வருமாறு தூது அனுப்பினார். அவர் இங்கே கிராமத்துக்கு வந்தோடனே யாழ் போக முடியாத சூழலில் அவருக்கு தொண்டு செய்த கொண்டு இருந்தபடியாக திரும்பி போக முடியல. இது நல்லா அங்குள்ள யாத்திரிகள், இந்திய யாத்திரிகள், ஞானிகள், முனிவர்கள் அப்படியே அவரை தேடி கதிராமத்துக்கு யாத்திரையாக சென்றார். பின்னர் தான் நமது நாட்டு மக்களும் யாத்திரையை ஆரம்பித்தார். சரியா, இப்போ இந்த யாத்திரை இந்த முறை அந்த சுப்பிரமணிய சுவாமி வந்துருக்காரு, அவரை பற்றி சொல்லுங்க. இந்த கதிராம யாத்திரை திருக்கோவில் இதுக்கு பிறகு இங்கே சங்கமண்டியா ஒரு முக்கியமான தரிப்பிடு கதிராம யாத்திரை அந்த காலம் திருக்கோயில் சங்கமண்டி பிறகு உவந்தை முக்கியமான தரிப்பிடம். தாண்டியடி என்பது பிற்காலத்தில் வந்து பேர். ஆனா இது பேர் சங்கமன் கண்டி. வெள்ளரசி கிளை நாட்டுறதுக்கு அழைப்பு வந்து சங்கமன் அரசன்
இந்த பகுதியில் நாகர்குலத்து மக்கள் தான் இங்கே நிறைய வாழ்ந்திருக்கிறாங்க. பழங்குடி மக்கள். ஆயிரங்கால் மண்டபம் பின்னிக்கிறீ இயக்கர் நாகர் தான் இலங்கையில் பூர்வீக குடிகள். நாகர் இங்கே நிறைய வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ நாகர் அவர்கள் நாக வழிபாடு. நாகவல்லத்து அரசன் தான் இந்த சங்கமன். அவர் சித்தரசன். அவன் இந்த சங்கமண்டிய ராஜ்யமாக தனது சங்கமண்டி ராஜ்யத்தை உருவாக்கி வந்தார். கண்டி என்பது கண்டி என்ற சொல் தலைநகரை குறிக்கும். சங்கமன் கண்ணியிட சங்கமனால் உருவாக்கப்பட்ட தலைநகர் வகையால் இதுக்கு சங்கமண்டி ராஜ்யம் என்று பெயர். பின்னாலே இந்த ஆலயத்துக்கு ஒரு அந்த காலத்திலே மலையில அரசனுடைய ஆதாரங்கள் எல்லாம் இப்பயும் இருக்குது. ஜூன் மாதம் 23ஆம் தேதி மே மாதம் 23ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி முழு காலமும் பாத யாத்திரை இன்று சங்கமண்டிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த வேட்சாமியோடு முக்கியமாக 130-150 அடியார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சுப்பிரமணிய அவரும் நாய் வந்திருக்கிறேன். அது உண்மையிலே நாய் என்று நான் சொல்லவில்லை. ஏதோ பூர்வீக ஏதோ தொடர்புள்ள ஒரு போல அப்படி வருது. ஒரு நாய் சுப்பிரமணியம் தான் நான் வந்திருக்கேன். சுப்பிரமணிய ஆலயத்துக்கு வந்து அது ஒரு பாக்கியம். எல்லாருக்கும் பாக்கியம். நிறைய பேர் பார்க்காங்க. நாங்கள் இந்த சுப்பிரமணியம் முதல் இந்த வேட்சாமி அனைவரையும் இந்த ஆலய நிர்வாக அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஆலயம் பாலஸ்தாமர் தான் இருக்கின்றது. அடுத்த வருடத்தில் நீங்கள் யாத்திரையை மேற்கொள்ளும் அடியார்களுக்கு சகல வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்து சிறப்பாக நன்றியா. காட்டு பிள்ளையார் கோவில். தாங்கி வந்த வேல்சுவாமி அவர்களுக்கும் அடியார்களாகிய உங்களின் உடனடி அந்த தலைவரின் அந்த சுவாமியின் வழிகாட்டலில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பொது நிதியை அறவிட்டு அதை கட்டிட வளர்ச்சிக்காக எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு ரூபாவும் உங்களுடைய சன்னிதானத்துக்கு சேர வேண்டும் என்று கூறியிருந்தார். நாங்கள் அவரிடம் கேட்டிருந்தோம், சுவாமி உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதோடு நாங்களும் இந்த பரிபாலன சபை சார்பாக உங்களுடைய இந்த பாத யாத்திரை குழுவிற்கு ஒரு பொது நிதியை தர விரும்புகின்றோம் என்பதற்கு அந்த பெருந்தலை கூறியிருந்தால் எங்களுடைய தொண்டு அது நிறைவடையட்டும், நாங்கள் சென்று வருகின்றோம், மீண்டும் சந்திப்போம் என்ற மாதிரி அவருடைய பதில் எங்களுக்கு கிடைத்தது. எல்லோருக்கும் என் பெருமானுடைய துணை கிடைக்க வேண்டும், அருள் பாலிப்பார் என்ற மனநிறைவோடு நாங்கள்
பேசி உங்களிடமிருந்து விடைபெறு பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் யார் இருப்போம் இல்லையென தெரியாது, இருந்தாலும் கூட இந்த மண்ணில் உங்களை மீண்டும் நாங்கள் இதைவிட கோலாகலமாக உங்களை வரவேற்று வழி அனுப்புவோம் என்பதனையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. மேன்மைபோல் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வல்ல நமது காட்டு பிள்ளையார் ஆலயத்திலே நமது பக்த அடியார்களை நேற்றைய தினம் அழைத்து இரவு உபசரணை அளித்து காலை உபசரணையும் செய்து எங்களை மிகவும் சிறப்பாக வழிநடத்திய இந்த ஆலய நிர்வாகத்தினருக்கும் ஏனைய பொதுமக்களுக்கும் முதற்கண் நமது ஆசியை தெரிவிப்பதோடு, ஆலயம் என்பது வீடாகும், அது ஆசை வைத்தார். ஆனந்த மாளிகை போலாகும், அதை சேவை செய்தார். அந்த சேவை இந்த பக்த அடியார்களால் உங்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும், கிடைக்கும். நாங்கள் இந்த பொதுமக்கள் ஊர் மக்கள் அனைவரையும் எம்பெருமானின் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த பாத யாத்திரை மூலமாக வேண்டிக் கொள்வோம். இருந்தும் இந்த முருகப்பெருமானின் திருப்பாத யாத்திரையானது இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே முதியவர்கள் ஏராளமாக இங்கே வந்து சென்றிருக்கின்றார்கள். அந்த காலத்திலே கூட எங்களுக்கு சில ஆலோசனைகளை நாங்கள் சிறியவர்களாக இருந்தபோது சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த ஆலயத்திலே வந்தபோது ஒரு சிறப்பு ஒன்று இருக்கின்றது. அது என்னவெனில், இந்த மரத்திலே கடல் காட்டுத்தேங்காய் மரம் என்று எங்களை கூறுவார்கள். வந்தவுடனே அதை எல்லோரும் அடிவட்டு பாய்ந்து அந்த காட்டுத்தேங்காயினுடைய அந்த விதையை பொறுக்குவார்கள். அதை வீடுகளிலே கொண்டு போய் வைத்து அதை சில பேர் வளர்த்தும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நமக்கு இங்கே கூறிக்கொண்டு போவதென்றால், எம்பெருமானின் சிறப்பை கூறுவதற்கு எங்களால் சிறியவர்களாகிய எங்களால் அதை கூற முடியாது. இருந்தாலும் அவர் இந்த ஆலய நிர்வாகத்தினருக்கும் இந்த ஆலயம் வளர்ச்சி அடைவதற்கும் எம்பெருமானின் திருவருள் என்னென்னும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 5ஆம் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பமான புனித பந்தோம பாத யாத்திரை மற்றப்பளை, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, இப்படி பல ஆலயங்களை கருத்திவிட்டு இந்த காட்டுப்பிள்ளையார் ஆலயத்தை வந்தடைந்தோம். அப்போது அங்கு வருகின்ற வழிகளில் ஒரு அடியாரை விட்டிருந்தால் வழியை காட்டுவதற்காக சிறப்பாக இருந்தது. இந்த முறை புது அடியார்கள் முருகப்பெருமானின் அருள் ஆசியோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வழியை காட்டி இந்த ஆலயத்தில் வரவேற்றார்கள். அதோடு இந்த ஆலய நிர்வாகம் எங்களை சிறப்பாக வரவேற்று தேநீர், இரவு நேர அன்னதானம், அதே போன்று விடியும் பொழுது தேநீர்களை சிறப்பாக வழங்கி வரவேற்றிருந்தார்கள். சிறப்பாக பஜனைகள், பூஜைகள் என நாங்கள் இந்த காட்டுப்பிள்ளையாரை கண்டு வைத்திருந்தோம். அதே போன்று எங்களோடு இரவாக இந்த விநாயகர் பெருமான் எங்களோடு காவலாக இருந்து எங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் பயமும் என்று சிறப்பாக ஒரு ஓய்வை எடுப்பதற்காக இங்கே இருந்து எங்களை காத்திருந்தால் அவர்களுக்கு பெருமானுக்கு என்று நாங்கள் தலைவணங்கி இன்று நாங்கள் அவருக்கு அடுத்த ஆண்டும் இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்து இருக்க வேண்டும். அதே போன்று அந்த கருணாம பாதயாத்திரை அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவதோடு இந்த ஆலய நிர்வாகத்தினர், தலைவர்கள், பொருளாதாரர் அவர்களுக்கு நன்றி கூறுவோடு இந்த ஆலய வளர்ச்சிக்காக இந்த அடியார்களின் நிதியம் பங்களிப்பு இந்த ஆலயத்தில் தேவை என்று கருதி நான் வியாசாமியிடம் கேட்டிருந்தேன். அவர் மனங்கள் வந்து நல்லொரு கருத்தை புரிந்து கேட்டு பார்ப்போம் என்று கேட்டவுடன் அடியார்கள் ஓடோடி வந்து அவரிடம் காசு கொடுத்திருந்தார்கள். நாங்கள் அந்த நிதியினை நிர்வாகத்திடம் கொடுத்தபோது நிர்வாகத்தினரிடம் எங்கள் அடியார்களோடு கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் நிர்வாகத்தினர், அடியார்கள் அனைவருக்கும் கஷ்டம் கவலைகளின்றி துன்பங்கள், துயரங்கள், சகல செல்வங்களை பற்றி இன்பமாய் வாழ வேண்டும் என்று இந்த பிள்ளையாரையும் வேண்டி கதறாமல் கந்தனையும் என்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காலமை வந்து வளைச்சு கொண்டு ஒரு தேநீரை நாங்கள் வச்சு குடித்து கொண்டு தான் போவோம் வளமையா. நான் வார காலத்திலிருந்து இந்த முறை என்னை காரதீவிலே வந்து கேட்டார்கள், எங்களுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரவோணும் என்று. சகாதேவன் அவர்கள் சொன்ன விட்டார்,
இங்கே போகணும் என்று அவர்களுக்கு நம்பர் கொடுத்து அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு நான் பெரியோர்களை 2-3 பேரை கேட்டேன். சவாசாமி தாத்தா சாமி என்று அவர்களையும் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஓன் சாமி நாங்கள் போவோம் என்று ஒரு நைட்டுக்கு கேட்போம் என்று. அப்போ அவர்கள் சொன்னார்கள், சில சாமியார்கள் சொல்லிச்சினேன் அங்கே யானையாது என்று. முந்தைய காலத்திலே அழகனும் இங்கே வந்து படுத்திருந்து துரைச்சாமி என்றவர்களும் படுத்திருந்து போனவர்கள். அப்போ அவர்களும் சொன்னார்கள் இங்கே படுத்து போவோம் என்று. அப்போ நானும் அதை கோம்பட்டேன். அடுத்த தரம் எனக்கு பின்னாலே 4 தரம் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்திலேயும் என்னை கேட்பார்கள், ஒழுங்கு செய்துட்டோம் வருவீங்களான்னு. நாங்கள் வருவோம் என்று சொல்லியிருந்தோம். அதே நேரத்திலே காலமே இரவு வரும்போது 7 மணி, நான் இங்கே கோயிலுக்கு கால் வைக்க 7 மணி. அடியார்கள் முதல் வந்து விட்டார்கள். ஆனால் எனக்கு சில ஒரு சுயன காரணமாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன். நான் அதையும் பார்க்க நல்லா வரவேற்பு லைட்டுகள் போட்டு சாப்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு நல்ல ஒழுங்குகள் செய்து விடியவும் 2 அமைப்புகள் எங்களுக்கு தலைவர் ஒரு பக்கம், இந்த கோயில் தலைவர் மேல் ஒரு பக்கம் சாப்பாடும், அடுத்த மற்ற அமைப்பொண்டு நட்பணி மண்டபம் என்று சொல்லி அவர்கள் விடிய தேநீரும் எங்களுக்கு சாப்பாடும் ஒழுங்கு செய்தார்கள். இன்னும் ஒரு சில நிமிடத்தில் எங்களுக்கு அக்கரைப்பட்டிலிருந்து சாப்பாடு வந்து கொண்டிருக்குது. அதை நாங்கள் உண்டுட்டு போவோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நங்கண்டி காட்டுப்பிள்ளையார் ஆலய திருப்பணி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு உதவி செய்கின்ற அன்பர்கள், அடியார்கள், வெளிநாட்டில் இருக்கிற அடியார்கள் எங்களோட தொடர்பு கொண்டு இதுக்கான நிதியை பெற்று தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டுகிறோம். தலைவர் என்ற ரீதியில் தொலைபேசி இலக்கம் 077 13 45 361 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களோட பங்களிப்பை இந்த கோயிலுக்கு செய்யலாம். என்ன வேலையா இருக்குது? நிறைய வேலைகள் இருக்கு பாருங்க. நிறைய வேலைகள் இருக்கு. சொல்ல போனா முடிஞ்சவங்க நிதி பங்களிப்பு செய்யுங்க எல்லாருமே. பாருங்க அப்படி இந்த காட்டுப்பிள்ளையார் கோயிலுக்கு உதவி செய்ய விரும்பிய பக்தர்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கொள்ளுங்க. அவர் நம்பர் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாரும் என்ன சொன்னால் இந்த கோவில் காட்டுப்பிள்ளையார் கோவிலில் இந்த காட்டு தேங்காய் மரம் அதில் இருந்து காட்டு தேங்காய் ஆயிரத்துக்காக ஆஞ்சி கொடுக்காரு. எல்லாம் புனை கொண்டிருக்காங்க. வீடியோ காட்டு தேங்காய் விதை என்ன அது? காய் வந்து அந்த கருப்பா
பயபக்தியா இருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க அவரை பற்றி சில வார்த்தை? அது மிருகமன்றத்தை விட தெய்வக்கலை ஒன்று இருக்கிறதுல தெய்வக்கலை ஒன்று அது எல்லாருக்கும் ஒரு பயபக்தியா இருக்கு பார்க்கக்குள்ள. உண்மையிலே அதை எல்லாரும் நல்ல சொல்லுமா நாயன்று இல்லை சுப்பிரமணியம் பண்றது பேரும் அருமையா சொல்லிட்டு நல்ல பேர் வச்சிருக்காங்க. நல்ல பேர் அருமையா இருக்கு. ஒரு பயபக்தி ஒன்று இருக்காது. அக்கிரமத்துல இருந்து கடையை போட்டுட்டு வரோம், போட்டுட்டு வரோம், இவரை எப்படி சந்திக்கணும். அது சரி.